எவ்வளோ தைரியம் தான் என் பிள்ளை மேலே கை வச்சிருப்பான் அவன். நானே என் பிள்ளைய திட்டுவேன் தவிர அடிக்க மாட்டேன். எப்படி மண்டை வீங்கிற மாதிரி கொட்டியிருக்கான் பாரு. இது 4 பணிகாரத்தை சுட்டு மண்டையில் வச்ச மாதிரி இருக்குது. எரும மாட்டேன் அவன் அடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணி வந்தது தெரியல. நானும் திருப்பி அடிச்சம்மா, அப்படின்னு தான் அவன் ஸ்ட்ராங்காக என்ன கொட்டிட்டான். எல்லாம் என் பிள்ளையா சொல்லிக்கிட்டே அசிங்கமாக இருக்குது. ஐயோ மண்டையை பார்க்கும் போதே கடுப்பாகுது எனக்கு. கூப்பிடல ஏடே ராணி. ராணி பிள்ளைய பெற்று வளர்த்து வச்சுக்கிறாப்பா. எப்படி கூப்பிட்றேன் காது கேட்கல. வீட்டுக்குள்ளே இருந்துக்கினே குரல் கொடுக்காம இருக்காப்லாவுது. நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுப்பா, நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடு. இன்னும் 4 பேர் வந்து நல்ல முத்துவாங்க. வாங்கி வந்து நல்லா அழுவு. புரியுதா? சரிம்மா. வர்ற ஆத்தத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பாரு. எவனா அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டேன். இப்படி அடி வாங்கி வருவேன். என் பிள்ளையா நீனா அப்படியே அப்பா நாட்டமே இருக்குது. வீட்டில் தான் வாயை கூட 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 வாயாடும். ஊரில் போய் உதவி வந்துருக்கு பாரு. நீ தானே சொல்லியிருக்க எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது, ஸ்கூலில் எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டு தான், அடிக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ தினமும் தங்கச்சிக்கிட்ட மட்டும் சண்டை போடுறியா? தங்கச்சி மட்டும் ஏன் அடிக்கிறா? அவன் என்ன அடித்தேன், நான் திருப்பி அடித்தேன். எரும மாடு வீட்டில் மட்டும் வீரத்தை காட்டு. அதை பொம்பளை பொண்ணுக்கிட்ட வீரத்தை காட்டு. ஆம்பளை பையன் போய் நல்லா அடி வாங்குவா. அண்ணெல்லாம் எப்படி பழுக்க அடிச்சுக்கிறாமா. இதுக்கு தான் டெய்லி நான் சஞ்சு அடிச்சு ட்ரைனிங் பண்ணுறேன். அப்போ தான் ஸ்கூலில் போயிட்டு பசங்கள்கிட்ட சண்டை போட முடியும்னு. ஆனால் நீங்கள் திட்டுறீங்க, சஞ்சு அடித்தாலும் திட்டுறீங்க. ஏன் அடிக்கிறேன் நான் அடிக்கிறதுக்கு வரீங்க. எருமை வீட்டில் இருக்கிற குழந்தைய போட்டு அடிப்பாங்க. சரி ராணி வீட்டுக்கு ரெடி பண்ணுற படி வெளில படி. கண்டவங்க வந்து அடிச்சுட்டு போகிறதுக்கு பிள்ளைய பெற்று வளர்த்து வச்சிருக்கேன். 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கேன் இந்த வயசில். நீங்கள் தானே சொல்லுவீங்க நான் 9 மாதமே பிறந்துட்டேன்னு. 10 மாதம் சொல்கிறீங்க. ஆமாம் இப்போ ரொம்ப முக்கியம்ல இது. இல்லைம்மா, சீமந்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பிறந்துட்டேன்னு திட்டின்னு இருப்பீங்களே, அதான் கேட்டேன். மறந்துட்டீங்களா? நான் கூட 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 வாயாரத்துக்கு மட்டும் தான் லாக்கி போடுவேன். ஊரில் போதை வாங்கி வந்துருப்பாரு. உனக்கு எங்கேருந்து தான் வாய் வருதுன்னு தெரியல. என்ன ராதிகா பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஐஸ்கிரீம் கை வண்டியை போச்சு பார்க்கா. வாடி வா, உனக்காகவே வெயிட் பண்ணியிருக்கேன். வீட்டில் எல்லாம் முடிச்சுட்டு வரையா போயிட்டு வீடு இறங்க மாட்டியா? ஏன் என்னாச்சு இப்படி கோவமாக இருக்கேன்? ஏண்டி பிள்ளைய பற்றி வச்சுக்கிற? பிள்ளைய பற்றி வச்சுக்கிற. என் பிள்ளைக்கு நடி போகிறேன். இங்கே பாரு என் பிள்ளை மண்டையை எப்படி கொட்டி வீங்க வச்சிருக்கான். கண்ணத்தெல்லாம் அடித்து எப்படி சக்கப்பாக்கி வச்சிருக்கான் பாரு. எங்கடி ஒன்றும் தெரியலையே. எங்கே நாளை காணா. இருமா எங்கிட்ட வா. ஐஸ்கிரீம் நக்கி தின்னு இருப்பேன். இங்கே பாரு மண்டையை பார்த்தியா? ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. சும்மாவே இந்த ராத்திரி ஆடாடு நாடுவேன். பையன் வர அடிச்சுட்டு வந்து போகுது பையனை. தள்ளு பார்க்கலாம். என் பையன் அந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டேனே யாரையும். அப்போ நான் வேலை இல்லாமல் வந்து கத்தையும் இருக்கணும் உன்ட்ட. சதீஷ கார்த்தி உன்னை அடிச்சானா? ஆமாண்டி அடிச்சா, மண்டையிலே டங்குன்னு கொட்டிட்டான். கேட்டுக்கோ மண்டையிலே கொட்டியிருக்கான். அதோட நீ பட்டியா கண்ணத்தை பிடிச்சிக்கலனால கண்ணத்தில் அடிச்சானா அதெல்லாம் சொல்லு. அதெல்லாம் யார் சொல்வா? ஆமாண்டி கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டான், அப்புறம் அடிச்சிட்டான். கார்த்தி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே. இரு நான் கேட்குறேன். ஆமாம் சும்மா அப்படியே நடிப்பா. இவதான் சொல்லி கொடுத்துருப்பா பசங்கள்லாம் ஸ்கூலில் அடிக்க சொல்லி. இப்போ வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நான் கேட்குறேன் பாரு. இப்போ அப்படி சொல்லிட்டு நடிக்கிறப்ப அத்தே இங்கே வா. இந்த வரம்மா. என்னம்மா இங்கே பாரு. சதீஷை யார் அடிச்சது? அவன் அடிச்சா நீ? ஆமாம்மா நான் தான் அடிச்சேன். ஐயோ எவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் பார்த்தியா? நான் தான் அடிச்சேனே. என்ன புள்ள பெற்று வளர்த்து வச்சிருக்கேன் நீ? ஸ்கூலில் இருக்க பசங்கள்லாம் என்ன அடிச்சு ரணக்காயும் ரத்த காயம் ஆக்கி வைங்க வளர்த்து வச்சிருக்கியா? இரு அதையா அவசரப்படாத. இரு என்னன்னு கேட்குறேன். என் பையன் யாரையும் அடிக்க மாட்டானே. அப்படி இல்லையா? அவன் தான் சொல்கிறானே நான் தான் அடிச்சேன். அப்புறம் அடிக்க மாட்டேன் நடிச்சுன்னு இருக்கேன். இரு ஒரு நிமிஷம் என்ன நினச்சி நான் கேட்குறேன். ஏன் கார்த்தி பசங்களை அடிக்கலாமா? உன் ஃப்ரெண்டு தானே சதீஷ், எதுக்கு அடிச்ச நீ? அவன் தாம்மா முன்னாடி என் கையை பிடிச்சி கடிச்சான். அதனால தான் வலிட்டாங்க அம்மா, நான் அவனை அடிச்சிட்டேன். எது கடிச்சிட்டானா? ஆமாம்மா கையில் பாருங்கம்மா எப்படி கடிச்சு வச்சிருக்கான். பல்லில் அப்படியே பதிஞ்சிருக்கு பாரு. காட்டு பார்க்கலாம். ஐயோ எப்படி கடிச்சு வச்சிருக்கான். பல்லு அப்படியே பதிஞ்சு போயிருக்குது. என்ன கடிச்சு விட அவனை? ஆமாம்மா. அடா பாவி. இங்கே பாரு ராதிகா, என் பிள்ளை நம்ம உன் பிள்ளை அடிச்சிட்டான்னு சொன்னா பார்த்து என்ன பண்ணி வச்சிருக்கானே. அவன் எது வேணா பண்ணியிருக்கான். என் பிள்ளை எப்படி தலையில் கொட்டலாம் பார்த்தியா? எப்படி வீங்கி போயிருக்குதுன்னு பண்ணிக்கிற மாதிரி வீங்கி போயிருக்குது. தவிர எல்லாம் பாரு அப்படியே 5 வேலை பதிஞ்சு போயிருக்குது. உன் பிள்ளை எது வேணா பண்ணலாமா? என் பிள்ளை எப்படி நாய் மாதிரி கடிச்சு வச்சிருக்காங்க. உன் பிள்ளைக்கு சோறு போடுறியா இல்லையா நீ வீட்டில்? இதெல்லாம் சோறு 1க்கு 5 வேலைக்கு போட்டுன்னு தான் இருக்கிறேன். அப்புறம் எதுக்கு என் பிள்ளைய கடிச்சு வச்சிருக்கான்? உன் பிள்ளை தான் நீ முதல்ல என் பிள்ளைய அடிச்சிருக்கான். அதனால தான் கடிச்சிருக்கான். இல்லைம்மா நான் தான் முதல்ல கடிச்சேன், அதுக்கப்புறம் தான் வேணா அடிச்சான். வாயை முடியல கொம்பு இருக்க கொஞ்ச நேரம். கேட்டுக்கோ உன் பிள்ளையே சொல்கிறான் பாரு. அவன் தான் ஃபஸ்ட்டு கடிச்சான்னு சொல்லிட்டு. சரி இப்போ என்ன அதுக்கு? ஒன்றா படிக்கிற பசங்க அப்படி கட்சி பாருங்க அடிச்சு பண்ணுங்க விளையாடி பண்ணுங்க கூடி பண்ணுங்க. இப்போ அதுக்கு அது பெரிய சண்டையாக்க போறியா? எப்படி என் பிள்ளைய கடிக்கலாம்? விஷம் ஏறி என் பிள்ளைக்கு பாய்ஸ் நான் இப்போ இருந்தால் அதுக்கு யார் பதில் சொல்கிறது? நீ பதில் சொல்லியா? இப்போ என் பிள்ளை அப்படியே ரத்தம் வர அளவுக்கு அப்படியே பல்லு பதிஞ்சு போய் பதிகிற அளவுக்குலாம் ஒன்றும் கடிக்கல. புரியுதா? லேசாக அப்படி கடிச்சிருக்கான். இப்போ பதி கூட பாரு. இல்லை பாரு கை பண்ணல லேசாக தான் கடிச்சிருக்கான். அது ஒன்றும் பெரிய ரணமாவில். என் பிள்ளை தலையில் பார்த்தியா எப்படி வீங்கி போயிருது மண்டை. மண்டையில் புண்ணாய் செப்டிக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. மஞ்சள் போடு சரியா போயிடும். இந்த மஞ்சள் போடு நீ இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன். வேறு என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளை கட்சி வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுறது? தேங்காய் நேரத்தில் சரியா போயிடும். நம்மளாலே ரொம்ப நேரமாக அழுகுற மாதிரி நடிக்க முடியல. இந்த 2 அம்மாவும் சண்டை போடட்டும். கார்த்தி வாடா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்மா. நீ சதீஷ் நான் கூட சாப்பிட்டு வச்சுருக்கேன் உனக்கு தரவா? இவா நம்ம இந்த பக்கம் போகலாம். நான் நிறைய சாக்லேட் வச்சுருக்கேன் தரேன்னா உனக்கு. வா வா. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டே அங்கே பார்க்க ஜாலியாக விளையாடலாம். கொஞ்சம் இல்லை சண்டை போட்டு முடிச்சுட்டு கூப்பிடுங்க வரேன். இங்கே தொண்டை தண்ணி வத்த சண்டை போட்டுங்க. 2 எங்கே போதுங்க? டேய் சதீஷ் நின்றுடா இங்கே. நான் விளையாட போகிறேம்மா. டேய் கார்த்தி இங்கே வா. அவன் கூட சேராத. அவனை உன்னை கடிச்சானே. வந்தம்மா என் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு போல யாரு மச்சான். அதை விடு. அதுங்க எப்படின்னா போட்டோம். எப்படி உன் பிள்ளை வந்து என் பிள்ளை அடிக்கலாம்?
அதை தான் ராதிகா நானும் கேட்குறேன். உன் பிள்ளை எப்படி என் பிள்ளைய கடிக்கலாம்? ஏன்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? எனக்கு அறிவுனா இருக்குது, உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? பெரிய பொண்ணு 2 பேரும் எதுக்கு சண்டை போட்டுருக்காங்க அப்படி? அதான் எனக்கும் தெரியலையே, கொஞ்ச நேரம் இரு, அப்புறமா தான் புரியும். பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க துப்பு கிடையாது, வந்துட்டா. அதாவது உன் பிள்ளைய நீ ஒழுங்கா வளடி. என் பிள்ளைய எப்படி கடிச்சு வச்சுக்கிறான் பார். பிள்ளைக்கு முதல்ல ஒழுங்கா ஆஸ்பத்தை போட்டு வள. என் பிள்ளைக்கு ஒரு வேலைக்கு 5 வேலை 10 வேலைக்கு நான் போட்டு வளர்க்குறேன். உனக்கு தான் வந்தது, நான் போட என்ன பண்ணி போட போறியா? இப்போ உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இன்னொரு வாட்டி உன் பிள்ளை என் பிள்ளை மேலே கையை வச்சான் அவ்வளோதான். அப்படி தாண்டி அடிப்பா என் பிள்ளை. ஓஹோ, இதுதான் விஷயமா? 2 பசங்களும் சண்டை போட்டுருக்காங்க. அதனால அம்மா அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அதுங்க ரெண்டும் எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே ஊஞ்சல் விளையாடின்னு இருக்குங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுங்கன்னு. இதுங்க இன்னும் அடிச்சுன்னு பேரண்டுன்னு இருக்குங்க. சின்ன பசங்க சண்டையெல்லாம் எதுக்கு போகிறது? அதுங்க இன்னைக்கு அடிச்சுக்கணும், நாளைக்கு குடிக்குங்க. அது பெரிய சண்டையாக்கி விட்டு வச்சிருக்குதுங்க பாருங்க. ஓஹோ, அதானே விஷயம். நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குல்ல பெரியப்பண்ணே. ஆமாம், இந்த கலர்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நினச்சேன் திருசண்டெல்லாம். இப்போ தான் இவங்க இருக்கிற வரைக்கும் இந்த கலர்லாம் அழிவே அழியாது. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஆமாம், இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. முதல்ல உன் பையனை வேறு ஸ்கூலில் மாற்றி என் பையன் படிக்கிற ஸ்கூல் எதுக்கு சேர்த்து வச்சுருக்கேன்? நீ நடி அதை சொல்கிறது. நான் எந்த ஸ்கூலில் வேணா சேர்ப்பேன். என் பையன் படிக்கிற ஸ்கூலில் உன் பையனை எதுக்கு சேர்த்து வச்சுருக்கேன்? எதுக்கு வேற மாற்றி விடு. நான் தாண்டி முதல்ல ஸ்கூலில் சேர்த்தேன். இது ஒன்றும் உன் ஸ்கூல் கிடையாது. வாய் வார்த்தையிலே பேசுதுங்க. ஏதாவது முடிய பிடிச்சின்னு அடிச்சுன்னு பெறலன்னு பார்க்குறேன். எதுவும் நடக்க மாட்டேங்குது. சரி விடுங்க, சண்டை போடாதீங்க. நீங்கள் தான் சண்டை போடுறீங்க. பசங்க 2 பேரும் ஜாலியாக விளையாண்டுருக்காங்க பாருங்க. இப்போ புள்ள அடிச்சு என் குழந்தையோட மண்டை வீங்கி போயிருது. அது போய் மஞ்சள் பத்து போடணுமா சொல்ல வந்துட்டா. நீ கொடுத்தேன்னு சொன்னேன், கட்சி வச்சது தேங்காய் தர சொல்லி. ராதிகாக்கா சண்டை போடாதீங்க, விடுங்க. நூறு பாத்தியா என் பிள்ளைய எப்படி மண்டியில் கொட்டி வச்சிருக்காங்க? 10 தவட எல்லாம் அடிச்சிருக்கான். 5 வரல அப்படியே பதிஞ்சு போயிருக்கு தெரியுமா? அப்படியேக்கா மண்டை வீங்கி போச்சா? எவ்வளோ பெருசு வீங்கி போச்சு? எவ்வளோ ஆசைப்பார், எவ்வளோ பெருசு வீங்கி போச்சுன்னு கேட்குறாப்பார். எவ்வளோ கெட்டன்னு பிடிச்சவளா பார்ப்பார். பார்க்கவே இல்லையாக்கா? நூறு என் பையன் கையை கடிச்சு வச்சிருக்கான். அப்படியே பல்லு பதிஞ்சு போயிருக்குது. இதுக்கு நீ என்ன சொல்கிறேன்? முதல்ல அவன் தான் கடிச்சிருக்கான், திருப்பி என் பையன் அடிச்சிருக்கான். ஐயோ, கடிச்சிட்டானா? பல்லு பதிஞ்சு போயிச்சா? விஷம் இருக்க போதுக்கா. போய் டிடி இன்ஜெக்ஷன் போடுங்க. அப்புறம் நாய்க்கடி ஊசி கூட போடுங்க. இது நாய்க்கடி ஊசி போடணுமா? ஆமாக்கா, பல்லு இறங்கிச்சுன்னு வச்சுக்க விஷமாயிடும். அதுக்கப்புறம் உங்கள் பையன் நாயமாயிடும். அதுக்கப்புறம் அவனை கட்டி போட்டு தான் நீங்கள் வீட்டில் வச்சிருக்கணும். எல்லாம் இவளால் வருது. பிள்ளைய வளர்க்க சொன்னால் எத்தையும் வளர்த்து வச்சுருக்கான், நாயை வளர்த்து வச்சுருக்கான். என் பிள்ளை அமைதியாக தானே இருந்திருப்பான். உன் பிள்ளை தானே போயிருப்பான் என் பையன் வம்புக்கு. என்ன ஒரு கண்குள்ள காட்சியாக இருக்குது. அப்படிதான் சண்டை போடுங்க நல்லா. இங்கே பேர் ஊசி பண்ணுவான், மரியாதை காசு கொடு. இது நான் காசு கொடுக்கணும், நீ தாண்டி காசு கொடுக்கணும். என் பிள்ளையோட மண்டை எப்படி வீங்கி போயிருக்கு பார்த்தியா? ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், மரியாதை காசு எடு. 10,000 ரூபாய் கொடு. எது 10,000 ரூபாவா? நீ 20,000 ரூபாய் கொடு. இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் என் பிள்ளைய. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. இப்படியே படின்னு வச்சுங்க, புண்ணுலாம் வந்து செப்டிக் ஆகி போடும். சீக்கிரம் கிளம்புங்க. எது செப்டிக் ஆகிமா? ஆமாம், சீக்கிரம் போய் ஊசி போடுங்க. ஐயோ, அந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ணால் வரத்துக்கு லேட் ஆகுமே. ஆட்டோ எங்கே இருக்கு தெரியலையே. ஆட்டோக்கு ஃபோன் பண்ணி எடுத்துக்கணும். அதிகா நீ வா, உன் பிள்ளைய கூட்டுன்னு போய் ஒரு ஊசி போட்டு வந்துடலாம். ஆமாம், நீ ஊசி போட்டால் தான் ரடம் குறையும். செப்டிக் ஆகிட்டு போகுது. இந்த ஆட்டோ நம்மளால வேலைக்கு ஆகுது. வா திருமலையில் போயிட்டு போகிற ஆட்டோ நிப்பாட்டலாம். பசங்க வேற எங்கள் மத்தத்தில் எப்படியா இருந்தது? போகிற வேலை அப்படியே எடுத்து போகலாம். வாசிக்கும் சண்டை நல்லா சுவாரஸ்யமாக போய் இருந்தது. எல்லாத்தையும் இந்த 100 கெட்டுவிட்டா. ஏண்டி உனக்கு சண்டை சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால பசங்களுக்கு செப்டிக் ஆகிடுச்சுன்னா ரெடி பண்ணுறது. அப்புறமா நாளைக்கு கூட சண்டை பார்த்துக்கலாம். இதான் நாளைக்கு எப்படி தான் கண்டினியூ பண்ணுவாங்க இந்த சண்டையை. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து நைட்டுக்கே கூட கண்டினியூ பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி இங்கே வாசலே உட்காந்துரு வந்துடுவாங்க. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். பாயத்தில் கண்டிப்பாக வந்து போட்டு இங்கே உட்காந்து இருப்பேன். சண்டை எப்படி போகுதுன்னு பார்க்கணும். சரி, நான் இப்போ சீக்கிரம் போயிட்டு சமைச்சிட்டு நைட்டுக்கு வச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் சண்டையை மிஸ் பண்ணிட்டு போகிறேன். எடே அப்படியே மஞ்சு கும்மினாக்கெல்லாம் சொல்லிவிடு. அவங்களே வர சொல்லு. இன்றைக்கி வந்து நமக்கு விடிய சண்டை காட்சி. நீ அப்படியே கோமதி காக்க சொல்லிவிடு, கீதாக்கெல்லாம் சொல்லிவிடு, எல்லாரையும் வர சொல்லு. அப்புறம் பரிமளா காக்க வர சொன்னேன் நான் குளிக்க போகும்போது. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒரே களை கட்ட போகுது. நைட்டு என்ன செய்யுது? இட்லி செஞ்சிடலாம். இட்லி ஊற்றி வச்சு சட்னி அடிச்சா தான் சீக்கிரமாக இங்கே வர முடியும். தோசை இன்னும் பக்கத்துலேயே இருந்து சுட்டு தர சொல்லுவாங்க. இட்லி ஊற்றி வச்சு ஓடி வந்துடலாம். ஊர் சண்டை பார்க்கறதா இருந்தால் என்ன ஒரு ஆனந்தமாக இருக்குது. சரி, வீட்டுக்கு போயிட்டு பாய் தலைக்காணி ஒரு டேபிள் ஃபேன் எடுத்து வந்துடணும். ஏமா காற்று இங்கே வராது. அப்புறம் வந்து கொசு கடி வேறு கடிக்கும் பொழுது கொசு ஊதுவத்தி வேறு எடுத்துன்னு வந்துடணும். அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி, ஸ்நாக்ஸு எல்லாமே எடுத்துன்னு வந்துடணும். ஒன்றுத்தை கூட மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து வந்தால் தான் சண்டையை ஃபுல்லாக பார்க்க முடியும். முன்னாடியாவது கூழ் ஊற்றும் போது, கோயில் திருவிழா வரும்போதெல்லாம் கூத்துலாம் போடுவாங்க. இப்போ கூத்துலாம் போட மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு எங்கே என்டர்டைன்மெண்ட் கிடைக்குது? இந்த மாதிரி சண்டை கிண்டை ஏதாவது பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. எங்கள் மாமியார் கிட்ட சொன்னால் கூட அது கூட வரும். அது கூட ரொம்ப நல்லா கூத்துப்பாங்கன்னு சொல்லி இருக்குது. இந்த கூத்தை காட்டலாம்.